நான் உங்கள்கிட்ட காலில் வந்து கேட்டுக்கிறேன்னா கடந்த ஒரு 15 அம்மா தான் காவல்துறை எங்கள் அண்ணன் தான் அவங்க அம்மா தான் 11 நாட்கள் வந்திருக்கேம்மா. நான் உங்கள்கிட்ட காலில் வந்து கேட்டுக்கிறேன்னா கடந்த ஒரு 15 அம்மா தான் காவல்துறை எங்கள் அண்ணன் தான் அவங்க அம்மா தான் 11 நாட்களுக்கு அம்மா நான் மறு கொடுத்துருந்தேன். ஒருத்தர் சம்பந்தமாக செல்வம் கேட்டு விசாரணை செய்யணுமா இதுவரைக்கும் எந்த விதமான விசாரணை இல்லைங்க. இந்த ஏற்கனவே கொடுத்த பற்றி நினைவு சொல்லாங்கம்மா பட்டா கொடுத்துருக்காங்கம்மா கோயில் கொடுத்துட்டு கோயில் பூசாரியாக அந்த அம்மா செஞ்சுட்டு இருக்காங்கம்மா எங்கள் ஸ்கூல் ஆசிரியர் கோயிலுடைய பிஎம்ஓ நம்பர் 34,800 எக்ஸாம் இருக்குமா பதிவுத்துறையினர் ஊழல் நடந்திருக்குமா வருவாய்த்துறையில முறைகேடு நடந்திருக்குமா ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசுறேன் நினைவுகள் பண்ணணுமா. நான் யாருக்காக கேட்கணும் உங்கள்கிட்ட தோற்று வர ஆசை நான் சரி சரி நல்லது நான் அவங்களுக்கு எப்போ நான் ப்ரொடக்ஷன் சொல்லணுமோ அப்போ வந்து நான் கேட்டுக்கிறேன். சரி நான் அம்மா வந்து இல்லைங்க வேறு அல்லவங்க நீங்கள் பெரிய அதனால நான் விழுந்தேன். இப்போ ஐயாட்ட கூப்பிட்டு நான் திரும்ப நினைவுறுத்தல் பண்ணுங்க. ஐயா எந்த விதமான மதிப்பு விசாரணை பண்ணுங்க. நான் என்ன பண்ணுன்னு சொல்லுவேன். கட்டாயம் பட்டா ரெக்கு பண்ணணுங்க. ஆமாங்க தாசில்தார் வந்து நீங்கள் நிலப்பட்ட தாசில்தார் தாங்கம்மா இந்த பட்டா கொடுத்துருக்காங்கம்மா. கல்வித்துறையிலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவங்களுடைய டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தொடக்க கல்வி அவங்ககிட்ட புகார் கொடுத்திருக்கு. யாரு இந்த துறை போன அங்க போக நவுத்து விடுறாங்க. இதுல பத்திரப்பதிவு கோயிலுக்காண்டி போராடுறீங்க அவ்வளவுதான். கவர்மெண்ட் மக்கள் பையா வாங்குறீங்க அவங்க பையா வாங்க போறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒருத்திட்டு கிராமம் அருள்மிகு உத்தமனாச்சியப்பன் திருக்கோயில் சம்பந்தமான இந்து சமய அறநிலையத்துறை பட்டியல் சாரா திருக்கோயில் எண் 34,860 இது இந்து சமய அறநிலையத்துறையோட சொத்து. இந்த சொத்தை முறைகேடாக பூசாரிகள் விற்பனை செய்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துடைய அவங்களுக்கு எந்த விதமான நாலேஜுமே இல்லாம விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறைகேடாக படிக்காத ஒரு நபர் தானே பத்திரம் தயாரித்து அந்த இடத்தை வித்திருக்காங்க. அதை வந்து கணேஷ் பிரபு என்கின்ற ஒரு நபர் ரெட்டியார் சத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சிபுரம் வில்லேஜினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வாங்கியிருக்கார். அவருடைய மனைவி திருமதி ஆசிரியை செல்வி என்கிறவங்க வந்து அந்த இடத்தை வாங்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய மாமனார் பழனிசாமிங்கிற ஒரு பேர்ல மறுகரையம் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்து சமய அறநிலையத்துடைய சொத்து. இதுல பத்திரப்பதிவுத்துறை சார்ந்தவங்க ஒரு படிக்காத ஒரு நபர் தயாரித்த பத்திரத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, விட்னஸ் போட்டிருக்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறையுடைய அதிகாரிகள் இதுவரைக்கும் எந்த விதமான புகார் கொடுக்கல. இந்த அவங்க அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய கோயில் சொத்தை மீட்கணுங்கிற அக்கறை இல்லை. இது சம்பந்தமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கிட்ட புகார் கொடுத்து டிசிபிக்கு வந்திருக்கு, விசாரணையில் இருக்கு. ஒரு அரசாங்கத்துடைய இத்தனை துறை இதுல வந்து இந்த திருக்கோயில் சொத்துல பட்டாவில வந்து கோயில் பூசாரியில் இருக்க வேண்டிய இடத்துல அந்த டீச்சர் அம்மா பேர் வருது. இந்த அம்மா எப்ப கோயிலுக்கு பூசாரி ஆச்சுன்னு தெரியல. கணேஷ் பிரபுங்கிற நபர் பட்டாவில வர்றாரு. இந்த நபர் எப்படி கோயில் பூசாரி ஆனாருன்னு தெரியல. இந்து சமய அறநிலையத்துடைய சொத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு இத்தனை அயோக்கியத்தனத்தையும் இந்த அரசாங்கத்துடைய அத்தனை துறைகளும் உடந்தையாக செயல்படுது. இது கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்பு நான் வந்து ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தேன். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்ப கலெக்டருடைய காலில் விழுந்து இதுக்கு என்ன நீதி கேட்க போறேன், அவ்வளவுதான் செய்தி. அரசாங்கமே அமைதியாக கிடக்கிறப்ப ஊர் மக்கள் பயந்துகிட்டு இருக்கான் சார். கோயில் அதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறானே. கோயில் அதிகாரி அந்த கோயில் சொத்தை வித்ததுக்கு அவனுக்கே தெரியலையே. ஒரு அரசாங்க கோயில் சொத்தை வாங்குவீங்களா? அது எப்படி பதிவு வேணாம், அறிவு வேணாம் அந்த பதிவுத்துறைக்காரனுக்கு? எப்படி பதிஞ்சான்? பட்டா எப்படி சார் கொடுத்தா? இந்த அம்மா வந்து டீச்சர், இவர் ஊராட்சி தலைவர், கோயில் பூசாரிங்க லிஸ்ட்ல பட்டா கொடுத்துருக்காங்க. இது பொறுக்கித்தனமா இல்லையா? இதுக்கு யார் சார் காரணம்? அரசு நிர்வாகம் காரணம். இந்தியன் மாதிரி எத்தனை படம் வந்தாலும் வழங்காத நாடு. சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை.